கேள்வி: மார்க்கத்தில் வறுமையை பற்றி நபிகள் நாயகம் அவர்கள் ஏதேனும் எச்சரித்துள்ளார்களா? வறுமையானது ஒரு மனிதனை இறை நிராகரிப்பின் குஃப்ரின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்றும், வறுமை நம்மை பிறரிடம் கையேந்தும் அளவுக்கு கொண்டு சென்றுவிடும், அதிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்றும் ஹதீஸ்களில் வந்துள்ளதாக கேள்விப்பட்டுள்ளேன். அந்த வழிகாட்டுதல்கள் எப்படி வரும் என்பதை மக்கள் மத்தியில் எளிமையாக புரியும்படியான ஒரு புதிய வாழ்வியல் நடையில் விளக்குங்கள். பதில்: அன்பானவர்களே, மனித வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக உலுக்கி பார்க்கக்கூடிய ஒரு கடுமையான சோதனைதான் வறுமை. பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும்போது ஒரு மனிதனின் ஈமானே, நம்பிக்கையே எப்படி ஊசலாடத் தொடங்குகிறது என்பதை பற்றியும், அதிலிருந்து தப்பிக்கும் வழிமுறைகளைப் பற்றியும் நபியவர்களின் வழிகாட்டுதல்களை மிக யதார்த்தமான 3 வாழ்வியல் உண்மைகள் மூலம் இங்கே விரிவாக பார்ப்போம். வறுமை ஏன் குஃப்ருக்கு நெருக்கமானது? வறுமையானது குஃப்ராக, இறை நிராகரிப்பாக மாறிவிட நெருங்கிவிட்டது என்ற ஒரு கூற்று மக்களிடையே பரவலாக பேசப்படுகிறது. இதன் அறிவிப்பாளர் தொடர் பலவீனமானது என்றாலும் இதனுள் ஒளிந்திருக்கும் யதார்த்தம் முற்றிலும் உண்மையானது. ஏனென்றால், ஒரு மனிதனுக்கு கடுமையான வறுமை ஏற்படும்போது அவன் தன் நிலையை மறந்து இறைவனின் மீதே கோபப்படவோ, அவசரப்பட்டு மார்க்க வரம்புகளை மீறி தவறான வழிகளில் சம்பாதிக்கவோ துணிந்து விடுவான். வறுமை என்பது வெறும் பண பற்றாக்குறை மட்டுமல்ல, அது ஒரு மனிதனின் ஈமானுக்கே வைக்கப்படும் அக்னி பரீட்சை. நபியவர்கள் கற்றுத்தந்த பாதுகாப்பு ஆயுதம். வறுமை என்பது மனிதனை எவ்வளவு தூரம் பலவீனப்படுத்தும் என்பதை நபியவர்கள் அறிந்திருந்ததால், அதிலிருந்து தப்பிக்க ஒரு வலிமையான துஆவை நமக்கு கற்றுத்தந்தார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் வறுமையை விட்டும் இறை நிராகரிப்பை விட்டும் பாதுகாப்பு தேடிய இந்த வசனம் சுனன் நசி, சுனான் அன் நாசார் ஆய் என்ற புகழ்பெற்ற ஹதீஸ் நூலில் எண் 5465 மற்றும் 5485 ஆகிய எண்களில் பதிவாகியுள்ளது. அல்லாஹும்ம இன்னி அவுது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி. பொருள்: இறைவா, இறை நிராகரிப்பை குஃப்ர் விட்டும், வறுமையை ஃபக்ர் விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இங்கே கவனிக்க வேண்டிய ஆச்சரியம் என்னவென்றால், நபியவர்கள் இறை நிராகரிப்பையும் வறுமையையும் அடுத்தடுத்த வார்த்தைகளாக இணைத்து இறைவனிடம் பாதுகாப்பு தேடியுள்ளார்கள். பிறரிடம் கையேந்தும் நிலையின் ஆபத்து. வறுமை எல்லை மீறும்போதுதான் ஒரு மனிதன் பிறரிடம் கையேந்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறான். கடன் சுமையும் வறுமையும் ஒரு மனிதனை சூழ்ந்து கொள்ளும்போது அவன் பிறருக்கு பயந்து பொய் பேசவும், கொடுத்த வாக்கை மீறவும் ஆரம்பிக்கிறான். இந்த பலவீனங்கள் அனைத்தும் மனிதனை மார்க்கத்தை விட்டு தூரமாக்கிவிடும் என்பதால் தான் நபியவர்கள் வறுமையின் சோதனையிலிருந்தும், கடன் சுமையிலிருந்தும், பிறரிடம் கையேந்தும் அவலத்திலிருந்தும் அன்றாடம் இறைவனிடம் மிக உருக்கமாக பாதுகாப்பு தேடினார்கள். சுருக்கமான வாழ்வியல் பாடம்: வறுமை நம்மை தாக்கும்போது சோர்ந்து போய் தவறான பாதையை தேர்ந்தெடுக்காமல், சுனன் நசியில் பதிவாகியுள்ள நபியவர்களின் இந்த உன்னதமான பிரார்த்தனையை நாமும் ஆயுதமாக்கிக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், வறுமையின் சோதனையிலிருந்தும் அதன் மூலம் வரும் இறை நிராகரிப்பிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக என்று அனுதினமும் ஓதி அவனது அருளை தேடுவதே ஒரு முஃமினுக்குரிய அழகிய நெறியாகும். நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி: அன்பானவர்களே, நபியவர்கள் வறுமையை பற்றி எச்சரித்த ஹதீஸின் தொடர்ச்சி சரியில்லை என்று கூறி அதையே வன்மையான ஆதாரமாக வைத்து சிலர் பேசுகிறார்கள். ஆனால் நான் வேறொரு ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம், இறைவா, என்னை ஒரு நாள் பட்டினியோடு இருக்கச் செய், அப்போது நான் உன்னிடம் கையேந்தி துஆ செய்வேன். அடுத்த முறை எனக்கு வயிறார உணவளி, அப்போது நான் உனக்கு நன்றி செலுத்தி உன்னை புகழ்ந்து பாடுவேன் என்று கூறியதாக ஒரு ஹதீஸ் வருகிறதே. அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் இந்த ஹதீஸின் தொடர் சரியில்லை என்று கூறி கடந்து போய்விடுகிறீர்கள். ஆனால் இந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது அவர்கள் வறுமையை விரும்பியிருக்கிறார்கள் என்றுதானே விளங்க முடிகிறது. இதன் உண்மைத்தன்மையை குர்ஆன் வசனங்களோடும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களோடும் மக்கள் கவரும் வகையில் புதியதொரு வாழ்வியல் நடையில் விளக்குங்கள். நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில்: அன்பானவர்களே, நபியவர்கள் வறுமையை விரும்பினார்களா அல்லது அதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்களா என்கிற மிக ஆழமான, அதே சமயம் சிந்திக்கத்தக்க ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளீர்கள். நீங்கள் குறிப்பிட்ட அந்தச் செய்தி மற்றும் வறுமை குறித்த மார்க்கத்தின் உண்மையான நிலையை ஆதாரபூர்வமான சான்றுகளுடன் 3 வாழ்வியல் உண்மைகள் மூலம் இங்கே விரிவாக பார்ப்போம். நீங்கள் குறிப்பிட்ட ஹதீஸின் உண்மை நிலை: நீங்கள் குறிப்பிட்டபடி, இறைவா, என்னை ஒரு நாள் பசியோடும் ஒரு நாள் வயிறாரவும் இருக்கச் செய் என்று நபியவர்கள் பிரார்த்தனை செய்ததாக வரக்கூடிய செய்தி சுனன் திர்மிதி, சுனான் திர்மிதி போன்ற நூல்களில் பதிவாகியிருந்தாலும் மார்க்க அறிஞர்களால் இது ஒரு பலவீனமான செய்தியாகவே தரம் பிரிக்கப்பட்டுள்ளது. இதன் அறிவிப்பாளர் தொடரில் உள்ள பலவீனம் காரணமாக இதனை ஒரு உறுதியான ஆதாரமாக மார்க்க சட்டங்களுக்கு நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. மார்க்கம் வறுமையை ஆதரிக்கிறதா? இஸ்லாம் ஒருபோதும் மனிதனை வறுமையில் வாடச் சொல்லி வற்புறுத்தவில்லை.
மாறாக வறுமையை தீர்ப்பதையே பெரும் நன்மையாக கூறுகிறது. உலக வாழ்க்கையில் சோதனைகள் வருவது இயற்கைதான் என்பதை பற்றி பேசும்போது அல்லாஹ் தன் திருக்குரானில் அத்தியாயம் பகரா வசனம் 155 இல் இவ்வாறு குறிப்பிடுகிறான். தமிழ் மொழியாக்கம்: நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவுக்கு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள் உயிர்கள் பலன்கள் ஆகியவற்றின் சேதத்தாலும் சோதிப்போம். இத்தகைய சோதனைகளில் பொறுமையாயிருப்போருக்கு நபியே நீர் நன்மாராயங் கூறுவீராக. வறுமை என்பது ஒரு சோதனை மட்டுமே தவிர அதுவே மனிதன் விரும்பி பெற வேண்டிய இலக்கு அல்ல என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நபியவர்களின் உண்மையான வழிகாட்டுதல் நபியவர்கள் வறுமையை விரும்புவதற்கு பதிலாக அதிலிருந்து தீவிரமாக பாதுகாப்பு தேடவே நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். முந்தைய பதிவில் நாம் பார்த்தபடி சுனன் நசி சுனான் நாசார் நூலில் 5465 மற்றும் 5485 ஆகிய எண்களில் பதிவாகியுள்ள ஆதாரபூர்வமான துஆவே இதற்கு பெரும் சான்றாகும். தமிழ் மொழியாக்கம்: இறைவா, இறை நிராகரிப்பை குஃப்ர் விட்டும் வறுமையை ஃபக்ர் விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பலவீனமான செய்திகளை தவிர்த்து இந்த ஆதாரபூர்வமான வழிகாட்டுதலின்படி வறுமையிலிருந்து பாதுகாப்பு தேடுவதே ஒரு முஃமினின் கடமையாகும். சுருக்கமான வாழ்வியல் பாடம்: நபியவர்கள் ஒருபோதும் வறுமையை வரம் போல விரும்பி பிரார்த்திக்கவில்லை. மாறாக வறுமை மனிதனை இறை நிராகரிப்பின் பக்கம் தள்ளிவிடும் என்பதால் அதிலிருந்து அன்றாடம் பாதுகாப்பு தேடினார்கள். எனவே நாமும் பலவீனமான செய்திகளின் பின்னால் செல்லாமல் குரானும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் காட்டித்தரும் நேரிய வழியில் வறுமையிலிருந்து இறைவனிடம் பாதுகாப்பு தேடி நல்வாழ்வு வாழ முயற்சிப்பதே மிகச்சிறந்த நெறியாகும். கேள்வி: அன்பானவர்களே, ஏழைகள் எல்லாம் எளிதாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள். ஆனால் பணக்காரர்கள் தங்களுடைய ஒவ்வொரு பைசாவிற்கும் கணக்கு சொல்லிவிட்டுத்தான் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியென்றால் வறுமையோடு இருப்பதே சிறந்ததுதானே? ஏனென்றால் மறுமையில் 2 விஷயங்களைப் பற்றி கண்டிப்பாக கேள்வி கேட்கப்படும் என்று ஹதீஸில் வந்துள்ளது. ஒன்று நாம் கற்ற கல்வி, மற்றொன்று நாம் சம்பாதித்த செல்வம். இந்த செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய் என்ற கேள்விகளுக்கு பணக்காரர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். ஆனால் ஏழைகளுக்கு இந்த செல்வத்தை பற்றிய கேள்வி இருக்காதே. அது மட்டும் இல்லாமல் முஃமின்களுக்கு இந்த உலகம் ஒரு சிறைச்சாலை என்றும் நபியவர்கள் கூறியுள்ளார்கள். சிறைச்சாலையில் இருக்கும் ஒரு கைதி அடுத்தவரிடம் கையேந்தித்தானே வாழ வேண்டிய நிலை இருக்கும். அப்படியிருக்க இந்த உலகத்தை நேசிக்காமல் வறுமையில் இருப்பதே சிறந்தது என்ற யதார்த்தத்தை ஏன் சில அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கிறார்கள்? இதன் உண்மைத்தன்மை என்ன என்பதை தெளிவுபடுத்துங்கள். அன்பானவர்களே, ஏழைகளின் சிறப்புகள் மற்றும் இந்த உலக வாழ்க்கையை ஒரு முஃமின் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை பற்றி குரான் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் அடிப்படையில் 3 மிக முக்கியமான யதார்த்தங்களை இங்கே விரிவாக பார்ப்போம். செல்வத்தை பற்றிய 2 கேள்விகள் நிஜமா? ஆம், நீங்கள் குறிப்பிட்ட அந்த செய்தி முற்றிலும் உண்மையானது. மறுமை நாளில் செல்வத்தை பற்றி 2 கேள்விகள் கேட்கப்படும் என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் மிக தெளிவாக எச்சரித்துள்ளார்கள். இது சுனன் திர்மிதி நூலில் எண் 2417 இல் பதிவாகியுள்ளது. தமிழ் மொழியாக்கம்: மறுமை நாளில் ஒரு அடியான் தன் ஆயுளை எதில் கழித்தான், தன் செல்வத்தை எங்கிருந்து சம்பாதித்தான், எதில் செலவு செய்தான் என்று கேட்கப்படும் வரை அவனுடைய பாதங்கள் நகராது. இதன் காரணமாகவே ஏழைகள் பணக்காரர்களை விட 500 ஆண்டுகள் முன்பாகவே சொர்க்கம் செல்வார்கள் என்ற ஹதீசும் திர்மிதியில் 2352 பதிவாகியுள்ளது. இதனால் தான் மார்க்க அறிஞர்கள் வறுமையையும் ஒரு பாக்கியமாக பார்க்கிறார்கள். உலகம் சிறைச்சாலை என்பதன் யதார்த்தம் என்ன? முஃமின்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை என்று நபியவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் நூலில் எண் 2956 இல் பதிவாகியுள்ளது. தமிழ் மொழியாக்கம்: இவ்வுலகம் முஃமினுக்கு சிறைச்சாலையாகும், காஃபிருக்கு சொர்க்கமாகும். ஆனால் இதன் பொருள் சிறைச்சாலையில் கையேந்தி வாழ வேண்டுமென்பதல்ல. ஒரு கைதி எப்படி சிறைச்சாலையின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு தன் இஷ்டப்படி வாழ முடியாதோ அதேபோல ஒரு முஃமின் இந்த உலகத்தில் தன் மனம்போன போக்கில் வாழாமல் இறைவனின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதுதான் இதன் உண்மையான அர்த்தம். அறிஞர்கள் ஏன் வறுமையை மட்டும் ஆதரிப்பதில்லை? ஏழைகளுக்கு மறுமையில் கணக்கு குறைவு என்பது உண்மையாக இருந்தாலும் இஸ்லாம் வறுமையை தழுவிக்கொண்டு சோம்பேறியாக இருக்கச் சொல்லவில்லை. கையேந்துவதை நபியவர்கள் கடுமையாக வெறுத்தார்கள். உழைத்துச் சம்பாதித்து ஜகாத் மற்றும் தர்மங்கள் செய்யும் பணக்கார முஃமினையே நபியவர்கள் சிறந்தவர் என்றார்கள். மேல் கையே கொடுக்கும் கையே, கீழ்க்கையை வாங்கும் கையை விடச் சிறந்தது என்று நபியவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹ் புகாரி நூலில் எண் 1429 இல் பதிவாகியுள்ளது.
வறுமை சில நேரங்களில் மனிதனை பாவம் செய்ய தூண்டும் என்பதால் தான் அறிஞர்கள் வறுமையை மட்டுமே இலக்காக கொள்ளக்கூடாது என்கிறார்கள். சுருக்கமான வாழ்வியல் பாடம் மார்க்கம் காட்டும் யதார்த்தம் என்னவென்றால், வறுமை வந்தால் அதில் பொறுமையாக இருந்து மறுமையின் பாக்கியங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதே சமயம் செல்வம் இருந்தால் அதை இறைவழியில் செலவழித்து மறுமையின் கேள்விகளுக்கு தயாராக வேண்டும். எனவே கையேந்தும் வறுமையோ அல்லது இறைவனை மறக்கடிக்கும் செல்வமோ இல்லாமல் போதுமென்ற மனதுடன் நேர்மையான வழியில் வாழ்வதே ஒரு முஃமினுக்கு அழகிய நெறியாகும். நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி. அன்பானவர்களே, ஏழைகள் எல்லாம் எளிதாக உடனே சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள் என்றும், ஆனால் வசதி படைத்தவர்கள் 500 ஆண்டுகள் கழித்துத்தான் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும் என்றும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. ஒரு நாள் என்பது இறைவனிடத்தில் 5000 ஆண்டுகளுக்கு சமம் என்றும் நபியவர்கள் கூறியுள்ளார்கள். இதை கணக்கு பெருக்கல் போட்டு பார்த்தால் எத்தனை அண்ட சராசரி காலம் என்று விளங்கும். அத்தனை ஆண்டுகள் அந்த பணக்காரன் அங்கே காத்து கிடந்து தன் ஒவ்வொரு பைசாவிற்கும் கணக்கு ஒப்புவித்துவிட்டு சொர்க்கத்திற்குள் நுழைவதை விட நாம் இம்மையிலேயே ஏழையாக இருப்பதே ஒரு பெரும் பாக்கியம்தானே. ஆனால் நீங்கள் முந்தைய பதிலில் வாங்கும் கையை விட கொடுக்கும் கையே சிறந்தது, மேல் கையே சிறந்தது என்று பணக்காரர்களை தூக்கி பேசினீர்கள். அங்கே நபியவர்கள் மேல் கை சிறந்தது என்றுதான் கூறினார்களே ஒழிய கீழ்கை தாழ்ந்தது என்று எங்குமே சொல்லவில்லையே. ஒருவேளை கீழ்கை தாழ்ந்தது என்று சொல்லியிருந்தால், இஸ்லாத்தில் ஜகாத், சதகா போன்ற தர்மங்கள் எல்லாம் தாழ்ந்தவர்களை உருவாக்குவதற்காக உயர்ந்தவர்கள் செய்வது போல் ஆகிவிடாதா? ஒரு பணக்காரன் தன் ஜகாத் என்கிற கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அங்கே வாங்குவதற்கு ஒரு ஏழை கீழ்கை இருப்பது கட்டாயம்தானே. அப்படி இருக்க கீழ்கையை தாழ்ந்தது என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அது மட்டுமல்ல, பொருளாதாரத்திலோ அல்லது உலக விளையாட்டுகளிலோ ஏற்றத்தாழ்வுகளும் வெற்றி தோல்விகளும் மாறி மாறி வரும் என்பதை நபியவர்களின் வாழ்க்கையே நமக்கு காட்டுகிறது. அன்னை ஆயிஷா ரெலி அவர்களுக்கும் நபியவர்களுக்கும் இடையே ஒரு முறை ஓட்டப்பந்தயம் நடந்தபோது முதல் முறையில் அன்னை ஆயிஷா அவர்கள் வெற்றி பெற்றார்கள். சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் நடந்த போட்டியில் நபியவர்கள் வெற்றி பெற்று, அன்னைக்கு நீ ஜெயித்தா, இன்றைக்கு நான் ஜெயித்து விட்டேன் என்று கூறினார்கள். இதிலிருந்து இன்று கொடுப்பவர் நாளை எடுக்கலாம், இன்று மேலே இருக்கும் கை நாளை கீழே போகலாம் என்கிற உலக பொருளாதார சுழற்சிதானே தெரிகிறது. இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பிரித்து பார்ப்பது பிற மதங்களின் கலாச்சார பாணி போல ஆகிவிடாதா? மார்க்கத்தின் உண்மையான யதார்த்தம் என்ன என்பதை தெளிவாக விளக்குங்கள். பதில். அன்பானவர்களே, இஸ்லாத்தின் மிக உன்னதமான சமூக பொருளாதார விதிகளையும் மேல் கை கீழ்கை என்ற சொல்லாடலின் ஆழமான யதார்த்தத்தையும் பிற மதங்களின் ஏற்றத்தாழ்வு தத்துவங்களோடு ஒப்பிடாமல் மிக அழகாக குடைந்தெடுத்து கேள்வி கணைகளை தொடுத்துள்ளீர்கள். உழைப்பின் உயர்வையும் தர்மத்தின் மாண்பையும் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் காட்டும் யதார்த்தத்தின்படி 3 வாழ்வியல் உண்மைகள் மூலம் இங்கே விரிவாக பார்ப்போம். கணக்கின் தீவிரமும் ஏழைகளின் பாக்கியமும். நீங்கள் குறிப்பிட்ட கணக்கீட்டின்படி மறுமையின் ஒரு நாள் என்பது உலக நாட்களின் எண்ணிக்கையில் மிக நீண்டது என்பதும், அதன் காரணமாகவே கணக்குகள் இல்லாத ஏழைகள் மிக எளிதாக முதன்முதலில் சொர்க்கம் நுழைவார்கள் என்பதும் மறுக்க முடியாத மார்க்க யதார்த்தம். வசதி படைத்தவர்கள் தாங்கள் சம்பாதித்த அத்தனை செல்வத்திற்கும் அணுவாக கணக்கு சொல்ல வேண்டும் என்பதால் தான் வறுமையை ஒரு முஃமின் பொறுமையோடு சகித்துக் கொள்ளும் போது அது அவனுக்கு பெரும் சாபமாக இல்லாமல் மறுமையின் மாக்கியமாக மாறிவிடுகிறது. மேல் கையும் கீழ்கையும் உயர்வு தாழ்வா? இங்கே நாம் மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய யதார்த்தம் என்னவென்றால், நபியவர்கள் மேல் கை சிறந்தது என்று கூறியதன் நோக்கம் ஒருவனை தாழ்த்துவதற்கோ அல்லது இன்னொருவனை உயர்த்துவதற்கோ அல்ல, மாறாக உழைத்து வாழும் நட்பண்பை ஊக்கப்படுத்துவதற்காக மட்டுமே. சஹீஹ் புகாரி நூலில் எண் 1429 இல் வரும் அதே ஹதீஸில் நபியவர்கள், யார் பிறரிடம் கையேந்தாமல் தேவையற்றிருக்க முயல்கிறாரோ அவரை அல்லாஹ் பிறரிடம் தேவையற்றவராக ஆக்குகிறான் என்றும் கூறுகிறார்கள். இஸ்லாம் கூறும் ஜகாத் மற்றும் சதகாக்கள் ஏழைகளை தாழ்த்துவதற்காக அல்ல, மாறாக வறுமையில் இருக்கும் கீழ்கையை உழைப்பின் மூலமும் தர்மங்களின் மூலமும் மேல் கையாக மாற்றுவதற்கான ஒரு சமூக சமநிலைக்கான ஏற்பாடே ஆகும். எனவே இதில் பிற மதங்கள் கூறும் பிறவி வழிபட்ட உயர்வு தாழ்வு கோட்பாடுகள் எள்ளளவும் கிடையாது. சுழலும் உலகமும் நபியவர்களின் முன்மாதிரியும். நீங்கள் குறிப்பிட்டபடி அன்னை ஆயிஷா ரலி அவர்களுடன் நடந்த ஓட்டப்பந்தய ஹதீஸ் சஹீஹ் இப்னு ஹிப்பான், சஹீஹ் ஐபின் ஹிபன் போன்ற நூல்களில் எண் 4691 பதிவாகியுள்ளது. இந்த யதார்த்தமான விளையாட்டு சம்பவம் நமக்கு கற்றுத் தருவது என்னவென்றால், உலக வாழ்க்கை என்பது எப்போதும் ஒரே சீராக இருப்பதில்லை. இன்று மேலே இருக்கும் கை நாளை கீழே வரலாம், இன்று கீழே இருக்கும் கை நாளை உழைப்பினால் மேலே செல்லலாம். இதனைத்தான் அல்லாஹ் தன் திருக்குரானில் அத்தியாயம் ஆலு இம்ரான் வசனம் 140 இல் மிக தெளிவாக குறிப்பிடுகிறான். தமிழ் மொழியாக்கம்: இத்தகைய வெற்றி தோல்வி கொண்ட நாட்களை நாம் மனிதர்களிடையே மாறி மாறிச் சுழல விடுகிறோம்.
இன்றைய பணக்காரன் நாளை ஏழையாகலாம், இன்றைய ஏழை நாளை கோடீஸ்வரனாகலாம். இந்தச் சுழற்சியில் யார் இறைவனுக்கு கட்டுப்பட்டு சோம்பேறித்தனமின்றி உழைத்து பிறருக்கு கொடுத்து வாழ்கிறாரோ அவரே மார்க்கத்தில் சிறந்தவர். சுருக்கமான வாழ்வியல் பாடம்: மார்க்கம் காட்டும் தூய்மையான யதார்த்தம் என்னவென்றால், கீழ்க்கையாக இருக்கும் ஏழைகளை தாழ்ந்தவர்களாக பார்க்கக்கூடாது. அதே சமயம் வறுமையை காரணம் காட்டி உழைக்காமல் சோம்பேறியாக பிறரிடம் கையேந்திக் கொண்டும் வாழக்கூடாது. நம்முடைய பொருளாதார நிலை எப்படி மாறினாலும் இருக்கும் போதே பிறருக்கு கொடுத்து உதவும் மேல் கையாக மாற முயற்சிப்பதும், வறுமை வந்தால் அதில் பொறுமை காத்து மறுமையின் கணக்குகளை எளிதாக்கிக் கொள்வதுமே ஒரு முஃமினுக்குரிய உன்னதமான வாழ்வியல் நெறியாகும். இமாம்களின் வழிகாட்டுதல்களை ஆராயக்கூடிய மார்க்க அறிஞர்களும் இறைவனோடும் அவனது தூதரோடும் நெருங்கிய தொடர்பு உடையவர்களும் போய், ஏழையாக இருந்தால் திருடுவான், வறுமை வந்தால் மனிதன் குஃப்ரில் இறை நிராகரிப்பில் போய் விழுந்து விடுவான் என்று எப்படி பொதுப்படையாக கூற முடியும்? இந்தியாவில் இருக்கும் அம்பானியும் அதானியும் என்ன திருடவே மாட்டார்களா? அவர்களுடைய திருட்டு வேண்டுமானால் கோடி கணக்கில் இருக்கும். ஒரு ஏழையின் திருட்டு 5-10 ரூபாயில் இருக்கும். அப்படி வாய்ஸ் யூடியூப் சேனலின் முதன்மை நோக்கமே இஸ்லாமிய மார்க்கம் மற்றும் அதன் வரலாற்று சிந்தனைகள் குறித்து நமக்குள்ளும் பொதுமக்களுக்குள்ளும் எழக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கான தெளிவான விடைகளை தேடுவதாகும். தினந்தோறும் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய மார்க்க ரீதியான சந்தேகங்களையும் கேள்விகளையும் வெறும் மேலோட்டமான கருத்துகளாக அன்றி, முறையான வரலாற்று சான்றுகள், ஹிஸ்டரி மற்றும் குரான் மற்றும் ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் கேள்வி பதில் வடிவில் மிக எளிமையாக விளக்குகிறோம். தொடர்ந்து நமது காணொளிகளைக் கண்டு பயன்பெறுங்கள். உங்கள் ஆதரவை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் மூலம் வழங்குங்கள்.